அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பார்வை என்னைக்குமே தங்களுக்குன்னு அர்த்தம், அடுத்தவங்களுக்கு தக்காளி செட்லிங்கிறது அவங்களுடைய பார்வை. அதனால தங்கள் மீதான தவறுகளை மறைப்பதற்கு நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு தோல்வி பயம், உச்சபட்ச தோல்வி பயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உச்சபட்ச தோல்வி பயத்தில் தான் அங்கே வாட்டர் கேன் போட போகிறவனை முதற்கொண்டு கூட்டணிக்கு அழைச்சிட்டு போய் அறிவாலயம் வாசல்லே நிற்கிறாருங்கிற அளவுக்கு கேவலமாக நீங்கள் ஒரு நல்லாட்சியை தரலை. அப்போ அந்த கூச்சத்தின் அடிப்படையில், அந்த பயத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் எத்தத்தின்னா பித்தந்தளின்னு ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்தா ஒரு 1000 ஓட்டு வருமா, மனோஜ் பாண்டியனை சேர்த்தா ஒரு 1000 ஓட்டு வருமா, வைத்திலிங்கத்தை சேர்த்தா ஒரு 1000 ஓட்டு வருமா, என்ன உச்சபட்சமாக இந்த லேப்டாப் திட்டத்தையே உலகத்திலேயே இவங்க தான் அறிமுகப்படுத்துகிற மாதிரி ஏற்கனவே 5 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப்பை மாணவர்களுக்கு கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஏறக்குறைய 60 லட்சம் பெண்களுக்கு இதை தாலிக்கு தங்கத்தை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்த லேப்டாப் திட்டத்தை உலகத்திலேயே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு பிறகு இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி இதை வெளியிடுவதற்கு இதை வழங்குறதற்கு விழாவிற்கு விஜய் சேதுபதி அழைச்சிட்டு வர்றாங்க. விஜய் சேதுபதியும் நடிகர் சிவகுமார் அவர்களுடைய மகன் கார்த்திக் அவரையும். ஆனால் அவங்க மூலமா ஒரு 1000 ஓட்டை பெற முடியுமா? அப்ப ஏன் இந்த மாதிரியான ஒரு அவல நிலைக்கு திமுக தள்ளப்பட்டது? முதல்ல ஒற்றை விரலை அடுத்தவங்களை நோக்கி நீட்டுறதுக்கு முன்ன மற்ற விரல்கள் உங்களை நோக்கி இருக்கிறது என்பதை துரைமுருகன் மூத்த தலைவர், அதை நான் வேண்டாம்னு சொல்லல, அவருக்கே இப்போ சீட்டு கிடையாதுன்னு பேசிக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரியான எதுவுமே இல்லாம உருவிட்டு போயிட்டாராங்க ராகுல் காந்தி. உங்கள்கிட்ட மொத்த உடையையும் உருவிட்டு போயிட்டாரு. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் மிகச்சரியா நாங்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலன் சார்ந்து பண்ணியிருக்கிறோம். ஒரு வர்க்க பரம்பரை அரங்காவலர் போல வந்தவர் கிடையாது. கிளைக்கழக செயலாளர் இருந்து ஆரம்பித்து பொதுச் செயலாளராக உயர்ந்திருக்கிறார். உண்மையாக மக்களின் நலன் சார்ந்து செயல்படுகின்றார். நீங்க 505 வாக்குறுதி பொய்யா கொடுத்தீங்களா? அதுல பாதி நிறைவேற்றிருந்தாலும் நீங்க ஏங்க கூட்டணி கட்சி வேணும்? எப்பா எல்லாரையும் வெளியேற்றுப்பா, நான் மட்டும் திமுக மட்டும் தனிச்சு நிற்கணும்னு சொல்ல வேண்டியன எதுக்கு? அவரை தேடுறீங்க, விஜய் சேதுபதி எதுக்கு தேடுறீங்க? சத்யராஜ் பொண்ணு அது மூலமா ஒரு 200 ஓட்டு கிடைக்காதான்? ஏங்க உங்களுக்கு இந்த மாதிரி நிலவரம்?